ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த vlog பார்த்திங்கன்னா நம்ம டி நகர் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை அடுத்து நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நான் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். வெள்ளிக்கிழமை எப்போவுமே நான் துளசிக்கு பூஜை பண்ணுவேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே பூஜை ரிலேட்டடாக தான் நான் காட்டுவேன். நான் பண்ணுற பூஜை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ ஃப்ரைடே வந்து எப்போவுமே நான் வந்து துளசிக்கு பூஜை பண்ணுறது, வாசல் மங்களகரமாக கோலம் போடுறது, இதெல்லாம் என்னுடைய வழக்கம். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சாட்டர்டே வந்து நம்ம தழு போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் வந்து அன்னைக்கு வந்து நமக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டா கொல்லுவில் பெருமாள் உட்காந்துடுவாருன்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சாட்டர்டே வந்து ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால பண்ணலை. பூஜா ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கேஸ் எல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் மாப் போட்டு வாசல்லாம் கழுவி கோலமாக போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி நான் எப்போவுமே சாட்டர்டே ஆனால் சனீஸ்வரனுக்கு போய் விளக்கு போட்டு ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு வருவேன். காலையில் இன்றைக்கி என்ன சமையல்னு இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே vlog உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்து சாம்பார், கத்திரிக்காய் வாழைத்தண்டு சாம்பார் வைக்க போகிறேன். சுண்டல் கூரை போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு ஊற போட்டு சாதத்துக்கு அரிசிலாம் எடுத்து ஊற போட்டுட்டேன். இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து சமையல் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்னா காலையில் ஃபஸ்ட்டு குக்கிங் எனக்கு 4 பர்னன்றதுனால ஒரு பக்கம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளேயே டிஃபனையும் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு இந்த ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் ஷாப்புக்கு கிளம்புவேன். சனிக்கிழமை நம்ம கோவிலுக்கு போகலான்றதுனால வீட்டில் பூஜை இருந்தால் நான் போக மாட்டேன், ஸ்கிப் பண்ணிவிடுவேன். மற்ற டைம் வந்து என்னோடய ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஷாப்புக்கு கிளம்பிடுவேன். ஸோ காலையிலே வந்து சாதம், சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் என் பையன் வந்து இந்த குலோப்ஜாம் மிக்ஸ் மாவு வாங்கிட்டு வந்துட்டான். சரி அதையும் இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு அதையும் இன்றைக்கி இந்த vlogல காமிச்சிருக்கேன். அதையும் இன்றைக்கி செஞ்சுட்டேன். எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் செஞ்சு கொடுத்துருவேன். மோஸ்ட்லி இந்த வெளியே ஸ்நாக்ஸ் வாங்குறத நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். நிறைய நான் வாங்குறதே கிடையாது. நிறைய வீடியோஸ் பார்க்குறோமா, அதனாலே நாங்கள் வெளியே ஹோட்டலுக்கும் போகிறது கிடையாது, சாப்பிட்றதும் கிடையாது. ஏன்னா ஃபுட்டு எதுவுமே வந்து ஹைஜீனிக்காக இல்லை. நிறைய ஃபுட்டால் வந்து உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்றனால மோஸ்ட்லி வீட்டில் எது நல்லதோ அதை மட்டும் நம்ம செஞ்சு நம்மளால் முடிஞ்சது ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் எப்படியாவது மாதத்தில் ஒரு நாள் இந்த குலோப்ஜாம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். மோஸ்ட்லி நான் கடையில் எதுவுமே வாங்குறதே கிடையாது. எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ப்ரே பண்ணுவேன். மருதமலை முருகர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. என் ஹஸ்பண்ட் வந்து வியாழக்கிழமை மணிக்கு மருதமலை போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தார். இது வந்து காமாட்சி, மாங்காடு காமாட்சி அம்மனோட ஃபோட்டோ. எந்த கோவிலுக்கு போனாலும் சின்னதாக ஒரு ஃபோட்டோ நான் வாங்கிட்டு வந்துடுவேன். பவானி அம்மன் பெரியபாளையத்தில் இருக்கிறவங்க. ஸோ என்னோடய பூஜை ரூம் சின்னதாக இருக்கும். அதனால் என்னால் நல்லா ஹேங் பண்ணிலாம் மாட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மி. சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வாங்கி ப்ரே பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூஜை ரூமில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்கணும், நிறைய விளக்கேற்றணும், நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதில் இருக்கிற நல்ல குட் வைப்ஸை என்னால் உணர முடியும். அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டை மங்களகரமாக பூஜை ரூமை மட்டும் ரொம்ப வந்து பார்த்து நான் ரெடி பண்ணுவேன். போன சாட்டர்டே தான் நாங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ்க்காக போயிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் நிறையலாம் செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம வீட்டு ஏரியாவில் வந்து காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய வந்து ஷாப்லாம் கிடையாது. ஒன்று சென்னை சில்க்ஸ் போகணும் திருவள்ளூரில், அப்படி இல்லை நம்ம சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலெக்ஷனும் நல்லா இருக்காது, ரேட்டும் நிறைய இருக்கும். டி நகர் போகிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே A to Z குண்டூசி முதல் எல்லாமே அங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல நமக்கு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பசங்களை கூட்டிகிட்டு லீவுக்கு எங்கேயுமே போகல. அதனால் இந்த ஒன் வீக் லீவ் வந்ததுனால அப்படியே நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்து 2 ட்ரெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்லி இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் பசங்க ஹஸ்பண்ட் நாங்களாம் ஃபேமிலியாக டி நகர் போவோம். காலையில் வந்து தோசையும் டிஃபனுக்கு வந்து தோசை சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே கையோட சாதம் வச்சுட்டு பருப்பு ஒரு பக்கம் வேக போட்டு எடுத்துட்டோம்னா சமையல் எல்லாமே குக் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலான்ட்டு. அப்போது வந்து ஒரு குருவி வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு குழந்தைங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ இவங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்தா இவங்க ரெடியாக சாப்பிட்டுடுவாங்க. காலையிலே சாமி கும்பிட்ணுன்னு எழுப்பி இவங்களெல்லாம் குளிக்கலாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை கொலுவில் இருக்கார் நம்ம கும்பிட வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அதனால் சரி நான் விட்டுட்டேன். முருகர் ஃபோட்டோ மட்டும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது என் தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அந்த முத்துமலை முருகர் சொல்லுவாங்களா அவங்க, அதுக்கப்புறம் பழனியில் வாங்கின முருகர் ஃபோட்டோ என்கிட்ட நிறைய இருக்கும் என்னோடய பூஜை ரூமில். ஸோ அப்படியே சாப்பாடெலாம் செய்யும்போது அந்த குருவியோட சவுண்டு கேட்டுது கிச்சனில். நான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கே அந்த சவுண்டு கேட்குது பார்த்தா அந்த குருவி மேலே உட்காந்துட்ருக்கு பாருங்களேன். அது வெளியவே போக மாட்டேங்குது. காலையிலேருந்து உள்ளே வந்து கிச்சனில் உட்காந்துட்டு அது பாட்டுக்கு கூக்குன்னு கத்திக்கிட்டே இருக்குது.
இந்த ஒர்க்கை முடித்து சாப்பாடு வேலை முடிஞ்சதுமே குலோப்ஜாம் மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அவன் அடம் பிடிக்கிறான் செஞ்சு தர சொல்லி. இதை வந்து அவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். கொஞ்சம் ரவுண்டாக குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி தந்தான். அதுக்கப்புறம் அதை பொறிச்சு கொஞ்சம் ஜீராவில் போட்டு ஆற வச்சு அவனுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட கொஞ்சம் நேரத்துலேயே கொடுத்துட்டா தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அதை செஞ்சு ஊற போட்டுட்டேன். சமையலும் முடிச்சிட்டேன். வாழைத்தண்டு கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு வடை கொஞ்சமாக, எனக்கு வடை வந்து வராது, போண்டா மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணிட்டு சாதம் வடிச்சாச்சு. சமையல் முடிச்சிட்டேன். அந்த வடை சுட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அதே கடாயில் எண்ணெய் இருக்கிறதுனால அப்படியே குலோப்ஜாம் போட்டு பொரிச்சிட்டு இந்த பக்கம் ஜீரா கொஞ்சமாக காய்ச்சிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு நாங்களே வாங்கிட்டு வந்த பொருளை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோமே. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வந்த டயர்டு அது இது கடைக்கு போகணும் அப்படின்ட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து 2 லிட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறது, ஒரு ஜக்கு, அப்புறம் ஒரு முறம், 2 குட்டி குட்டி விசிறி, கரண்ட் எப்பயாவது போச்சுன்னா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது வாங்கினோம். பாப்பாவோட செப்பலில் லைட் எரியுது பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா லைட் எரியும். இதெல்லாம் வாங்க தான் அங்கே போனோமா அப்படி கிடையாது. மேல் ஃப்ளோர்லேருந்து கீழ் ஃப்ளோருக்கு இறங்கி வரும்போது ஒன்றொன்றுத்தையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அதில் எங்களுக்கு என்ன தேவையோ அதை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அடுத்து செப்பல் செக்ஷன் வந்ததும் இந்த மாதிரி செப்பல் தான் நான் ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுவேன். இது வந்து 332 ருபீஸ் தான். இது 1 இயர்க்கு நல்லா உழைக்கும். பிராண்டடாக தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக பிராண்டடாக வாங்கணும்னு இல்லை, இதுவே 1 வருஷத்துக்கு வரும். பாப்பாவோட செப்பல் கூட 300 and something தான், 396. ஃபஸ்ட்டு வந்து இவங்களை ஷாப்பிங் பண்ண விட்டுருணும். இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அவங்க போயிட்டு, லாஸ்ட் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள், அவங்களே தான் ஷாப் பண்ணாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபைனலாக தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சூஸ் பண்ணால் அது பிடிக்கலன்ட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் அவங்களே சுற்றி டயர்டானதுக்கப்புறம் இதை தான் கன்ஃபார்ம் பண்ணால் அவங்க எடுத்துப்பாங்க. இது என் ஹஸ்பண்ட் தேடி தேடி எடுத்து இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு. ஷர்ட்டு நாங்கள் எவ்வளோ ஷர்ட் எடுத்தால் அவருக்கு பிடிக்கலன்ட்டாரு. இது வந்து டிஷர்ட்டு ஃபுல் ஹேண்டு சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்தது. அதனால் 434 ருபீஸ் இது. அது கூட 430 தான் ஷர்ட்டுமே. அதுக்கடுத்து ஒரு பிளாக் பேண்ட் மாதிரி எடுத்துட்டாங்க. அது வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், டிஷர்ட்க்கும் போட்டுக்கலாம், ஷர்ட்க்கும் போட்டுக்கலாம். ஸோ பிளாக் கலர் பேண்ட்டும் 450 சம்திங் தான். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ரேஞ்ச் 500க்குள்ளே தான் நாங்கள் எடுப்போம். சும்மா ரஃபாக வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு சாக்ஸ் நைட்லலாம் போடுவோம் இல்லையா, அது போல் ஒரு சாக்ஸ் வந்து 134 ருபீஸ் தான். இது ஒன்று 137 எடுத்தோம். அதுக்கடுத்து வந்து ஒரு லுங்கி, அது வந்து 100 ருபீஸ் மட்டும்தான். ஸோ இவங்க வந்து அந்த ஷூவெல்லாம் போட்டு பார்த்துட்டு அவனோட ஷூ அவன் சூஸ் பண்ணால் அவளே செலக்ட் பண்ணான். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு பிடிக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க, உன்னால தான் நான் இதை எடுத்தேனோ சொல்லுவாங்க. இது வந்து சாஃப்டாக இருக்க கர்ச்சிஃப் வந்து 110 ருபீஸ்னாங்க. ஸோ 3 கர்ச்சிஃப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே போகும்போது தான் இந்த சாமியோட ட்ரெஸ்லாம் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. இது வந்து பாவாடை 40 ருபீஸ் தான். ஸோ சாமிக்காக ஒரு வஸ்திரம் ஒன்று எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொடுக்கும் போது சொல்கிறேன். நல்ல நாளில் நான் சாமி கும்பிட்றேன்னா காலையில் சாரீ வேர் பண்ணிக்குவேன். ஈவினிங் தான் நான் டாப்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன், சுடிதார்லாம். சாமி கும்பிடும் போது மட்டும் சாரீ கட்டிட்டு அப்புறம் சாரியை கட்டிட்டு நம்ம வேறு ட்ரெஸ் போட்டுக்கலான்ட்டு. கோயிலுக்கு போகும்போதும் மோஸ்ட்லி சாரீ, குழந்தைங்க குட்டி பசங்களாக இருக்கிறதுனால அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது சாரீ வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுனால நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். ஸோ என்னால் ஒரு சாரீ ரொம்ப சிம்பிளாக ஒரு 300 ருபீஸ் தான் இந்த சாரீ. ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும், உடம்புல வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் இது எடுத்தேன். தம்பிக்கு இந்த பேண்ட் நான் சூஸ் பண்ணேன். அவன் போயிட்டு போன விளாகில் பாருங்கள், அவன் வேறு ட்ரெஸ்லாம் கையில் எடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இன்னவியர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இவனுக்கு வந்து ஷர்ட், இந்த ஷர்ட்டே பார்த்திங்கன்னா 400 and something இருந்தது. ஷர்ட் வந்து நல்லா திக்காக குவாலிட்டி சூப்பராக இருந்தது. பேண்ட்டு 495. ஸோ இவருக்கே 1000 ருபீஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாரா. இது இல்லாமல் இன்னொரு செட்டு ட்ரெஸ் ஒன்று அவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு போட்டுப்பாங்க, ஒரு செட்டு வந்து பொங்கலுக்கு போட்டுப்பாங்க. எப்போவுமே பொங்கல் டைம் பாப்பாவுக்கு பர்த்டே வரும், லோக்ஷிதாவுக்கு பர்த்டே வரும். அதனால் 2 எடுப்போம். இந்த வாட்டி தீபாவளி டைமே 2 எடுத்துட்டோம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 240 250 தான் ஒரு செட்டு. நல்லா இருந்தது, பனியன் கிளாத்து. ஸோ இந்த ட்ரெஸ் அவனுக்கு பிங்க் நல்லாயிருக்கும்னு அவனே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான். இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். நீல கலர் தான் அது. இது வந்து நீல கலர் வித் பிங்க். இது பாப்பா அவளே செலக்ட் பண்ணி போனதுமே ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் தான் அவள் எடுத்தான். 700 ருபீஸ் இந்த ட்ரெஸ்ஸு. சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்ததுனால அதை எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸு இன்னொன்று எடுத்துக்கிட்டான். இது வந்து 800 ருபீஸ் தான். இதுவுமே ஃப்ராக் வந்து நல்லா அம்பர்லா மாடலில் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த கலருமே அவட்ட இல்லை. ஸோ இந்த டிசைன் பிடிச்சதுனால இந்த ட்ரெஸ் அவள் 2 ட்ரெஸ்ஸும் மேடம் எடுத்துக்கிட்டாங்க. அவள் நிறைய ட்ரெஸ் சூஸ் பண்ணி எடுத்தா. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அவளே எடுத்துட்டா. ரெண்டாவது இந்த ட்ரெஸ் வந்து நான் காமிச்சேன், இந்த கலர் எடுத்துக்கோமான்னு சொன்னேன். அடுத்து எப்போவுமே நான் 2 லெக்கின்ஸு 2 டாப்ஸ் அதுதான் மோஸ்ட்லி இப்போலாம் எடுக்கிறது. சுடிதார் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம், நம்ம ஸ்டிச் பண்ணணும் கொள்ளணுன்றனால இது போல் எடுத்துக்கலான்ட்டு. இந்த 2 கலர் லெக்கின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாப்ஸ் நான் களஞ்சியமில் போய் எடுத்தேன். இது மட்டும் சரவணாவில் எடுத்தேன்.
இது வந்து 230, இந்த ரெண்டுமே 230. இது வந்து களஞ்சியமில் வந்து டாப்ஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். அம்பர்லா மாடலில் 3/4 ஹேண்ட் இருக்கா போல். இந்த டாப்ஸ் வந்து 599 இந்த டாப்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஷைனியாக ஷில்கியாக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வாஷ் பண்ணாலுமே சரி அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகாது, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த டாப் ஒன்று எடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாப் வந்து எடுத்தது 399 அந்த டாப்பு. ஸோ அதுக்கேற்ற லெக்கின்ஸ்க்கு வந்து அந்த கலர் செட் ஆகிடுச்சு. இது வந்து பியூர் காட்டன் 3/4 ஹேண்டு தான். நல்லாயிருக்கும், பியூர் காட்டன் தான், நமக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் இது எடுத்தேன். இந்த 2 டாப்பு, இந்த 2 லெக்கின்ஸ் வந்து எனக்கு. இது வந்து தனியாக களஞ்சியம் வெளியே இருக்கும் பார்த்திங்களா, அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்தது. எனக்கு வந்து இந்த ஜிக்கு அதெல்லாம் பிடிக்காது. அடுத்து ஒரு வழியாக இந்த குலோப்ஜாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அவனுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நான் கொடுத்து முடிச்சிட்டேன். எப்போவுமே ஒரு பொருள் வாங்கினா அது ரொம்ப நாள் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். இந்த செப்பல் நான் லாஸ்ட் இயர் வாங்கினது, கரெக்டாக 1 இயர் வரைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேனே. நீங்கள் லாஸ்ட் வீடியோ போடுறேன் பாருங்கள், லாஸ்ட் இயர் நான் பர்ச்சேஸ் பண்ண விலாக் போடுறேன், அதில் பாருங்கள். சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் விலாகும் போடுறேன், அதுவும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.